இன்னைக்கு நம்ம ப்ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஐபிஓவோட குயிக் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்பதை பற்றி பார்ப்போம். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் சொல்யூஷன் ப்ராடக்ட்ஸ், அதாவது பவர் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. அதாவது யூபிஎஸ் சிஸ்டம்ஸ், யூபிஎஸ் டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, இன்வெர்டர் சிஸ்டம்ஸ், சோலார் இன்வெர்டர் சிஸ்டம்ஸ், லித்தியம் அயன் பேட்டரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, வால்டேஜ் ஸ்டெபிளைசர்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் சொல்யூஷன் ப்ராடக்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ். இவங்களுக்கு போத் ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் செக்டர்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ நியூ டெல்லி, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா ஸ்டேட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஸ்டேட் டெக்னாலஜி சர்வீசஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. மேலும் வந்து ரயில்டெல் கார்ப்பரேஷன், என்டிபிசி, நிகம் லிமிடெட், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டாடா பவர் போன்ற ப்ரைவேட் செக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்க வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரி, ஏவியேஷன், ரிசர்ச், ரயில்வேஸ், டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு ரெனியூவபிள் எனர்ஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த செக்டர்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த பவர் சொல்யூஷன் ப்ராடக்ட்ஸோட சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டாம் பிராண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிராண்ட். இந்த ப்ரோஸ்டாம்ங்கிற பிராண்ட் நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட யூபிஎஸ், இன்வெர்டர் சிஸ்டம்ஸ் போன்ற இவங்களோட லித்தியம் அயன் பேட்டரி பேக்கப்ஸ் போன்ற அனைத்து பிஸ்னஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து இப்போ குயிக்காக பார்ப்போம். அசட்ஸ், ரெவன்யூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2022 2024 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து நம்ம ப்ராஃபிட் பார்ப்போம். 2022 இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும். 2024 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு, 22.8 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2024 மார்ச் டு 2024 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஃபிட் 22 கோடியாக இருக்குது. அதாவது இவங்களோட கடன்களும் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் உயர்ந்துட்டு வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 31% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 32% இருக்குது. ஸோ இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.51 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா 32% இருக்குது. இவங்களோட பேட் மார்ஜின் 8.85 வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இவங்க இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் என்னங்கிறது பார்ப்போம். இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 168 கோடி, கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். 168 கோடியுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ஐபிஓட நோக்கம் என்பது பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓலேருந்து திரட்டப்படும் 168 கோடியில் 72.5 கோடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான கேபிட்டல்ஸை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 72.5 கோடியை யூஸ் பண்ண போகிறாங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் 17.9 ஆல்மோஸ்ட் 18 crores வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கடன்களை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இவங்களோட பியர் கம்பேரிசன் பார்ப்போம். அதாவது இவங்களோட போட்டி நிறுவனங்கள் யார், அதில் இந்த போட்டி நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்தளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா செர்வோடெக் பவர் சிஸ்டம்ஸ், சன்கார்னர் எனர்ஜிஸ் லிமிடெட், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த பிஸ்னஸ் இவங்க பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸுக்கு காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து இந்த பி ரேஷியோ, இபிஎஸ் போன்ற ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க பியர் கம்பெனிஸஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க பியர்ஸை விட இவங்க பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இவங்க கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின் எவ்வளோ தரும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 25 இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இது 23% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தற்போது இண்டிகேட் பண்ணுது. நம்ம இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 15 to 25% இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா இவங்க பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களோட இவங்களோட செக்டரில் இவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிளைண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸஸ்லாம் வந்து பெட்டரான கம்பெனிஸஸ்லாம் வந்து இவங்க கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல்ஸ் வைஸும் ஓகேவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் சைடில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஒரு டீசெண்டான லிஸ்டிங் தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதே டேட்டில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆகிஸ் ஓபேக் மற்றும் லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓ வந்து 2 ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு.
ஸோ இந்த 2 ஐபிஓவை இந்த 3 ஐபிஓவில் எந்த ஐபிஓ பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாம் ஐபிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐபிஓவில் பெட்டரான ஐபிஓ. ஏன்னா லிஸ்டிங் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த 2 ஐபிஓஸ் வந்து பெரிய லிஸ்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ஐபிஓவோட இந்த ப்ரோஸ்டாம் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் வந்து நம்மளோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ மே 27 ஓப்பன் ஆகி மே 29 க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐபிஓ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஐபிஓ அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.